ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. ஆம், நிச்சயமாக நிறைவேறும். 10ஆம் தேதிக்குள் எல்லாம் நல்லது நடந்துவிடும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டால் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. உன் துன்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக களைந்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது. உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. இருள் சூழ்ந்த பாதை இனி ஒளிவரப் போகிறது. வெளிச்சமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? என் பிள்ளையில் நிம்மதிதானே என் சந்தோஷம் உள்ளது. இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். நீ எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும். நீ பௌர்ணமையாய் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. காலம் விரைவில் கனியும். நான் இருக்க ஏன் பயப்படுகிறாய்? பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டாய். இனி நீ புத்தம்புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு செல்வங்களும் பணம் பல மடங்காக பெருகப் போகிறது. நடப்பனவற்றை நினைத்து கலங்காதே. எல்லா முடிவும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களையும் மட்டுமே தேடி பிடிக்கிறேன். அப்படித்தான் உன்னை நான் பிடித்துள்ளேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என்னிடம் நானே இழுத்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள், அலைச்சல்கள்? அத்தனையும் என்னிடம் விட்டுவிடு. என் கவனமும் பார்வையும் உன் மீதுதான். கலங்காமல் காத்திரு. நான் உன் வாழ்வில் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்த காத்திருக்கின்றேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இன்று உனக்கு ஒரு இனிய செய்தி உடன் காத்துள்ளேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. நான் வாழும் வீடு உன் வீடு. ஆம் செல்லமே, உன் இல்லத்தில் நான் எப்பொழுதும் குடிகொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாக இருந்தது. இனி நீ சோலையில் நடக்கப் போகிறாய். வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்நாள் உனக்கு அமைகிறது. ஆம் செல்லமே, நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது. நான் சொல்வதை மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கோ. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்கு பதற்றப்படக்கூடாது. உனக்கான நல்ல நாள், நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. சற்று நேரத்தில் உன் வேதனை குறைந்து பூரிப்படையப் போகிறாய். தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே தான் சொல்லும், அதையே தான் செய்யும். இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். என் செல்லப்பிள்ளை, நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து மட்டும் நின்று விடு. உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது. எதை நினைக்கிறாயோ அதை நடத்தி காட்டப் போகிறேன். நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய். நீ சிரித்த நாட்களை திரும்ப பெறப்போகிறாய். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது. உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய். இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய். உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள். உன் எதிர்காலத்தையும் இந்த முருகப்பெருமான் அழகாக நிர்ணயித்து விட்டேன். உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது. உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது. நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய். எந்த சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது. பிறகு பார், ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய். இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய். விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடைபெறும். உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும். அந்த நேரமும்
நெருங்கி உன் அருகில் வந்துவிட்டது. உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும். நீ விரும்பிய நபர், நீ வேண்டிய வரம், எதிர்பார்த்த வேலை, நீ ஆசைப்பட்ட உறவு, நீ வேண்டிய உடல் நலம், உன் மனம் விரும்பிய வாழ்க்கை, இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை இந்த முருகப்பெருமான் சரி செய்து விட்டேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு. நீ பட்ட துன்பங்கள் போதும், நிறைய அனுபவித்து விட்டாய். உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடுவரின்படி உனக்கு நான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன். கவலைப்படாதே. உன் செவியில் அனைத்தும் நல்லதாக வைத்தான் கேட்க வைப்பேன். கவலைப்படாதே என் செல்லவே. ஆகவே எந்த துன்பமும் இந்த என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்க விட மாட்டேன். முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் இந்த முருகப்பெருமான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன் அருகில்தானே இருப்பேன். உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. ஆகவே உனக்கு கிடைக்கப் போகும் நல்லதொரு வாய்ப்புகளை தவற விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை மட்டும் புரிந்துகொள். இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை, இவைகள் எல்லாம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது முற்றிலும் தவறு. ஆம் செல்லமே, இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான், நல்லது மட்டுமே செய்யும், நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் நல்ல எண்ணங்கள், உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும். நிதானம் ஒன்றே உன் நல்லதொரு வழிக்கு கொண்டு செல்லும். உப்பும் உறவும் ஒன்று. ஏனென்றால் அளவாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும். அதே போலத்தான் சிலருக்கு மனம் வெள்ளை, சிலருக்கு மனமே இல்லை, சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது. உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்து செல். காலங்கள் மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதானே. எனவே ஓர் அளவுக்கு மேல் அதிகமாக பாசம் வைக்காதே. யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே. உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ. நீ என் பார்வையில், என் பாதுகாப்பில், இந்த முருகப்பெருமானின் அரவணைப்பில் இருக்கிறாய். அதுவே எதற்கும் கவலைப்படாதே. விரைவில் உன் நிலைகள் மாறும். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் மாற்றி காட்டுவேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.